மனித சமூகத்தை சீர்கெடுப்பதில் போதைப்பொருள் உபயோகம் முதலிடம் வகிக்கிறது. போதைப்பொருள் பயன்பாடு மனித அறிவை மழுங்கச் செய்து சிந்திக்கும் திறனை அளித்து குடும்பம் சமூகத்தை தவறான பாதையில் இழுத்துச் சென்றுவிடும். போதைப்பொருள் கடத்தல் விற்பனை இன்று மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. உலகம் முழுவதும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏறக்குறைய 30 கோடிக்கும் மேற்பட்டோர் போதை பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கின்றனர் என்று புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஒவ்வொரு நாடும் போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அந்த வகையில் இந்தியாவும் பல அதிரடி ஆபரேஷன்களை நடத்தி போதைப் பொருள் மாஃபியாவின் நெட்வொர்க்கை அழித்தொழித்து வருகிறது. அந்த வரிசையில் சமீபத்தில் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகமும் டெல்லி காவல்துறையும் இணைந்து கிறிஸ்டல் ஃபோர்ட்ரஸ் என்ற ஆபரேஷனை தொடங்கியிருக்கிறார்கள். தொடர் விசாரணையில் நொய்டாவில் வைத்து ஷேன் வாரிஸ் என்ற 25 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹசன்பூரைச் சேர்ந்த ஷேன் வாரிஸ் தனியார் நிறுவனம் ஒன்றில் விற்பனை மேலாளராக வேலை செய்து வந்திருக்கிறார். ஆனால் அவரின் உண்மையான வேலை மெத்தபெட்டமின் என்ற போதைப் பொருளை விற்பனை செய்வது. வெளிநாட்டில் இருக்கும் ஒருவரின் அறிவுறுத்தலின்படி ஷேன் வாரிஸ் போலி சிம் கார்டுகளையும் ரகசிய ஆப்களையும் பயன்படுத்தி போதைப் பொருள் விற்பனை செய்து வந்துள்ளார். வெளிநாட்டில் இருந்தபடியே ஒரு மாஃபியா கும்பல் ஷேன் வாரிஸை இயக்கியிருக்கிறது. ஷேன் வாரிஸ் போலவே வேறு யாரெல்லாம் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு வருகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் எஸ்தர் கினிமி என்ற பெண் சிக்கியுள்ளார். நாகாலாந்தைச் சேர்ந்த எஸ்தர் கினிமி டெல்லியில் உள்ள சத்தர்பூரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருக்கிறார். அந்த பிளாட்டில் போதைப் பொருட்களை ஸ்டாக் வைத்துக் கொண்டு தேவைப்படுவோருக்கு ஆன்லைன் பார்சல் டெலிவரி ஆப் மூலம் விற்பனை செய்து வந்திருக்கிறார். எஸ்தர் கினிமியை கைது செய்த போலீசார் அவரின் அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது 328 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் சந்தை மதிப்பு 262 கோடி ரூபாய். எஸ்தர் கினிமி, ஷேன் வாரிஸ் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களுக்கு பின்னணியில் உள்ள வெளிநாட்டு மாஃபியா குறித்து விசாரித்து வருகின்றனர். தலைநகரில் சமீபத்தில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் இதுதான் அதிகமானது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.